இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். நிறைய டிசீஸ்க்கு ஒரு ரூட் காஸே வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான். மாவு சத்து அதிகமா இருக்க மாதிரி எடுத்தீங்கன்னா அதனாலயும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். காலையில் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா அந்த தண்ணி ஃபுல்லா குடிச்சிருங்க, இல்லை கடிச்சு மென்று சாப்பிடுங்க. ஸோ அது வந்து உங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நல்லாவே ரிலீவ் பண்ணும். சப்போஸ் இந்த சால்ட் வாட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு வாமிட் வருது அப்படின்னா அதுவும் பிரச்சனையே இல்லை, வாமிட் எடுத்துருங்க. முத்ரால பார்த்தீங்கன்னா 2 முத்ரா இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் நர்மதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு ஒரு ரூட் காஸே வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு ரெகுலராக இருந்துகிட்டே இருக்குன்னா அதனாலே உங்களுக்கு நிறைய டிசீஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நிறைய டிசீஸ் வராமையும் நீங்கள் தடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் பாடியில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான். நம்ம குடல் சுத்தமாக இல்லைனாலும் உங்களுக்கு இந்த சளி பிடிக்கிற ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கம்பல்சரியாக தலைவலியும் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு கேஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை வயிறு எப்பவுமே ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக இருக்கும், பசி எடுக்காமல் இருக்கும், சரியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் கூட சரியாக வராது, பாடியை வந்து ரொம்ப எனர்ஜி லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸே வந்து ஒரு மாதிரி பிரிஸ்காக செய்ய முடியாது. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது மேக்ஸிமம் ஃபைபர் கண்டென்ட் இருக்க மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். மாவு சத்து அதிகமாக இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா அதனாலேயும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்க, ரொம்ப எக்ஸசிவ் ஈட்டிங், அப்புறம் அதிக டைம் சாப்பிட்றீங்க, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, அதை தாண்டி காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் நைட் சரியாக தூங்கலினாலும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் சரியாக தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் சுத்தமாக இல்லை, ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிங்கனாலே நீங்கள் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டயட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அப்போ அது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் டயட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நைட்டு தூங்கும்போது நீங்கள் வந்து ஒரு காப்பர் வெசில் எடுத்து அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 400 ml அந்த அளவுக்காவது ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல் நைட்டும் அந்த காப்பர் வெசில் அந்த தண்ணி இருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரிங்காக அந்த தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நைட்டே வந்து ஒரு 20லேருந்து 25 உலர்ந்த திராட்சை, அதுவும் வந்து சீட்லெஸ்ஸாக எடுத்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அத்திப்பழம், ஒரு 5 அத்திப்பழம் அதையுமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சு அதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட வந்து ஒரு 4 டேட்ஸ் சேர்த்து அரைச்சி ஒரு ஷேக்காக குடிச்சிருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணலான்னா, மில்க், ஒரு 1 கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வ இலையை வந்து உள்ளே போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஷேக் மாதிரி நல்லா அரைச்சி குடிச்சிருங்க. ஸோ இதை வந்து காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து உங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எப்படி சாப்பிட்றங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபுல் ஸ்டொமக் எப்பவுமே சாப்பிடக்கூடாது. ஒரு ஹாஃப் ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மீதி குவார்ட்டர் ஸ்டொமக்குக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மீதி குவார்ட்டர் ஸ்டொமக் எம்டியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர முடியும். அப்புறம் சாப்பிடும்போது கம்பல்சரியாக தண்ணி குடிக்காதீங்க, ரொம்ப அவசரமாக சாப்பிடாதீங்க. ரொம்ப வேகமாக சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னாலும் உங்களால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர முடியாது. ஸோ ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக சாப்பிடுங்க. டைமிங் மெயினாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் வந்து ஒரு 8:30 பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க, இப்போ வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12:30 1 லஞ்ச் எடுக்கிறீங்க, ஈவினிங் வந்து ஒரு 6:30 7 வந்து டின்னர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமிங் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு நாள் ஒரு டைமில் அன்டைமில் சாப்பிட்றீங்கனாலும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மென்று சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே சாப்பிடும்போது ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கோங்க. ரா சாலட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ ரா சாலட்ஸ்க்கு நீங்கள் மெயினாக என்ன ப்ரிஃபர் பண்ணலான்னா, டெய்லி வந்து ஒரு கேரட்டு, ஒரு வெள்ளரிக்காவை நல்லா கடிச்சு மென்று சாப்பிடுங்க. ஸோ அது வந்து உங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு நல்லாவே ரிலீவ் பண்ணும். கேரட்டும் குக்கும்பர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பனானா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். பனானா வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து நீங்கள் டே டைமில் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இளநீ, மோர், அதுக்கப்புறம் உருக்குன நெய், இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, உங்களால் அது சுத்தமாகவே மோஷன் போகலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஒரு 3 டேஸ்க்கு வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கலாம்னா, நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்த பாலில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 5 ml கேஸ்டர் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிருங்க.
அதுக்கப்புறம் 2வது நாள் பார்த்தீங்கன்னா 10 ml கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு அதை குடிக்கணும். 3வது நாள் வந்து 15 ml. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் ஒரு நாள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வயிறு நல்லா காலியாயிரும். ஸோ அந்த கழிவுகளை வெளியேறும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயித்துல ஒரு 500 ml வாட்டரில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் கலக்கணும். சால்ட் கலந்துட்டு அதை வந்து ஒரு மாதிரி குத்து வச்சு உட்கார பொசிஷனில் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வாக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மோஷன் பாஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதோட உங்களோட கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சப்போஸ் இந்த சால்ட் வாட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு வாமிட் வருது அப்படின்னா அதுவும் பிரச்சனையே இல்லை. வாமிட் எடுத்துருங்க. உங்களோட வயிறு சுத்தமாகும். ஸோ இது வந்து உங்களுக்கு பாடி இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறக்கு, உங்களோட குடல் சுத்தம் பண்ணுறக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வெளியில் வர்றதுக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து ஒரு டவல் எடுத்து அதை தண்ணியில் நனைச்சிட்டு அது உங்கள் வயிற்று மேலே போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி அதுவுமே வந்து உங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரிலீவ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெகுலராக கொஞ்சம் ஒரு 1 ஹவராவது ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. இதெல்லாம் தாண்டி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கபாலபதி இதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். முத்ராவில் பார்த்தீங்கன்னா 2 முத்ரா இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினி முத்ரா. ஸோ அந்த அஸ்வினி முத்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆசன வாயு ஏரியாவை நல்லா சுருக்கி சுருக்கி விரிக்கணும். ஸோ அது எப்போல்லாம் பண்ணலாம்னா, உங்கள் டே டைமில் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 டைம்ஸாவது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதனாலே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வெளியில் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூச்சி முத்ரா. சூச்சி முத்ரா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, உங்களோட கை ஃபுல்லாக மடக்கிட்டு அது மேலே உங்களோட கட்டை விரல் வச்சுட்டு ஆள்காட்டி விரல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 கை வச்சுக்கோங்க. கை கால் மேலே வச்சுக்கோங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவுமே வந்து நல்லா க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மோஷன் எப்பாவது ஒரு நாள் ரெகுலராக வரலைன்னா கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க. நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. ரொம்ப கவலைப்படுறீங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழும்போது அதுவுமே ரிலீவ் ஆயிரும். நைட் நல்லா தூங்குங்க. தூங்காமல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறையா விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி.